NEET Physics Tamil Gravitation Problems are solved. Presented by NEET Physics Tamil. A quick recall of energy of a satellite orbiting around Earth or any other planet. எர்த்தை சுற்றியும் ஒரு சேட்டலைட்டு வந்து எர்த்தோட சென்டரில் இருந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு சர்க்குலர் பாத் ஆர்பிட்டில் ரிவால்வ் பண்ணுது, சுற்றிக்கிட்டு வருது. இந்த மாதிரி இருக்கிற போது அதோட கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளவு, பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளவு, டோட்டல் எனர்ஜி எவ்வளவுன்னு பார்ப்போம். பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் given by the standard formula minus g into mass of earth into mass of satellite divided by r. R is the distance from center of earth, center to center distance. Then kinetic energy Ke is half mv square. To get the expression for kinetic energy, we need to equate centripetal force and gravitational force of attraction. In the satellite, எர்த்தை சுற்றியும் ஆறுகிற ரேடியஸ் இருக்கிற சர்க்குலர் பாத்தில் போகிற போது அதற்கு தேவையான சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை வந்து கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் பை எர்த்து தான் ப்ரொவைட் பண்ணுது. ஹென்ஸ் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸையும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸையும் ஈக்குவேட் பண்ணுறோம். mv ஸ்கொயர் பை ஆர் ஈக்குவல் டு g into me m by r square. இது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இதிலிருந்து mv ஸ்கொயர் ஈக்குவல் டு g into me m by r. Hence kinetic energy is half into mv square, that is half into this, equal to g into mass of earth into mass of satellite divided by 2r. This is positive and it should be positive. Kinetic energy cannot be negative. So potential energy expression இங்க இருக்கு, kinetic energy கான expression கிடைச்சிருச்சு. ரெண்டையும் sum பண்ணா total energy equal to minus g into mass of earth into mass of satellite divided by 2r. To summarize, potential energy is minus gm m by r. Kinetic energy is gm by 2r. Total energy is minus gm by 2r. Question number 8.1. Answer the following. Subdivision A. You can shield a charge from electric forces by putting it inside a hollow conductor. Subdivision A ஒரு question. ஒரு எலக்ட்ரிக் சார்ஜை வந்து அதர் எலக்ட்ரிக் ஃபோர்ஸஸில் இருந்து ஷீல்டு பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அந்த சார்ஜை ஒரு ஹாலோ கண்டக்டருக்குள்ளே போட்டால் போதும். கேன் யூ ஷீல்டு எ பாடி ஃப்ரம் த கிராவிடேஷனல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் nearby matter by putting it inside a hollow sphere or by some other means. இதே போல ஒரு பாடியை பக்கத்தில் இருக்கிற மற்ற மேட்டரோட கிராவிடேஷனல் இன்ஃப்ளூயன்ஸில் இருந்து ஷீல்டு பண்ணுறதுக்கு அந்த பாடியை வந்து ஒரு ஹாலோ ஸ்பியருக்குள்ளே போட்டால் அந்த மாதிரி ஷீல்டு பண்ண முடியுமா? தட் இஸ் எலக்ட்ரிக் சார்ஜை வந்து ஒரு ஹாலோ கண்டக்டர்ஸுக்குள்ளே போட்டுட்டு அதை க்ளோஸ் பண்ணலாம், இல்லை பண்ணாமையே விடலாம். இப்போ அவுட் சைடு எலக்ட்ரிக் ஃபோர்ஸஸ் வந்து இது மேலே ஆக்ட் பண்ணாது. இதே போல் ஒரு பாடி ஆஃப் சம் மாஸை வந்து இந்த மாதிரி ஒரு ஹாலோ ஆப்ஜெக்டுக்குள்ளேயோ ஒரு ஹாலோ ஸ்பியருக்குள்ளேயோ போட்டோம்னா நியர்பை இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸோட கிராவிடேஷனல் அட்ராக்ஷனில் இருந்து அதை ஷீல்டு பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு வந்து நடுவில் குறுக்கில் இருக்கிற எந்த ஒரு ஆப்ஜெக்டும் ஒரு பொருட்டு கிடையாது. அதை தாண்டி வந்து ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் பண்ணும். ஆன்சர் நோ, முடியாது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் மெட்டீரியல் மீடியம். தட் இஸ் எந்த பாடி மேலே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுமோ அந்த பாடிக்கு சரௌண்டிங்கில் இருக்கிற மற்ற மெட்டீரியல் மீடியம் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸை வந்து எந்த விதத்திலையும் தடை பண்ண முடியாது, தடுக்க முடியாது. ஆனால் இதுவே எலக்ட்ரிக்கல் அண்டு மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸில் நான் கண்டக்டர்ஸ் வந்து இன் பிட்வீன் தி பாடி எக்ஸர்டிங் ஃபோர்ஸ் அண்ட் தி பாடி ஆக்டட் அப்பான் வந்துச்சுன்னா தென் அந்த ஃபோர்ஸஸ் ஆர் எலக்ட்ரிக்கல் அண்டு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து வில் நாட் ஆக்ட்.
சேம் இஸ் திஸ் கேஸ். ஒரு ஹாலோ கண்டக்டருக்குள்ள சார்ஜ் வைக்கிற போது அவுட் சைடு எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸஸ் ஆர் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வில் நாட் ஆக்ட் ஆன் திஸ். பட் ஒரு சின்ன மாச ஒரு ஹாலோ ஸ்பியருக்குள்ளேயோ ஆர் சம் அதர் ஹாலோ கண்டெய்னருக்குள்ள வச்சுட்டு இது பக்கத்துல ஒரு பெரிய மாசை கொண்டு வந்தோம்னா இந்த ஹாலோ ஆப்ஜெக்ட் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ல இருந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எந்த ஒரு ஷீல்டிங்கும் தராது. ஸோ த கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் வில் ஹேப்பன். ஸோ இது வந்து அட்ராக்ட் ஆகி அந்த ஆப்ஜெக்டை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கும். சப்டிவிஷன் பி. An astronaut inside a small spaceship orbiting around the Earth cannot detect gravity. If the space station orbiting around the Earth has a large size, can he hope to detect gravity? ஒரு ஸ்மால் ஸ்பேஸ் ஷிப்ல இருக்கிற ஒரு ஆஸ்ட்ரோநாட்டுக்கு வந்து விச் இஸ் ஆர்பிட்டிங் அரவுண்ட் தி எர்த். ஸோ அந்த ஸ்பேஸ் ஷிப் வந்து எர்த்தை சுற்றியும் ரிவால்வ் பண்ணிட்டு வர்ற போது அந்த ஆஸ்ட்ரோநாட் அதாவது விண்வெளி பயணி வந்து கிராவிட்டியை வந்து டிடெக்ட் பண்ண முடியாது. இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து லார்ஜ் சைஸ்ல இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப பெரிய சைஸ்ல இருந்துச்சுன்னா அப்போ அந்த அஸ்ட்ரோநாட் வந்து கிராவிட்டியை டிடெக்ட் பண்ண சான்ஸ் இருக்கா? எஸ். ஸ்பேஸ் ஸ்டேஷன் சைஸ் வந்து லார்ஜ் சைஸ், தட் இஸ் மெனி கிலோமீட்டர்ஸ் இன் லென்த் அண்ட் விட்த் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா then the space station will have regions with different values of gravity. அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வெவ்வேறு இடத்துல வேற வேற g வேல்யூ அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வேல்யூ இருக்கும். அதனால வந்து அவர் கிராவிட்டியை டிடெக்ட் பண்ண முடியும். Subdivision C. Tidal effect means upward rise of ocean water towards moon or sun or any other attracting bodies. மூனையும் சன்னையும் தவிர மற்ற பிளானட்ஸ் ஆர் சன்ஸ் ஆர் மச் ஃபார். அதனால அவைகளோட டைடல் எஃபெக்ட் தட் இஸ் ஓசன் வாட்டரை தன்னை நோக்கி புல் பண்ணுற எஃபெக்ட் வந்து ரொம்ப குறைவு. மூணையும் சன்னையும் கம்பேர் பண்ணும்போது மூன் இஸ் ஹேவிங் மச் மோர் டைடல் எஃபெக்ட் தேன் சன்ஸ் டைடல் எஃபெக்ட். Subdivision C. If you compare the gravitational force on the earth due to the sun to that due to the moon, you would find that the sun's pull is greater than the moon's pull. So, sun வந்து much greater than moon, but moon ஓட distance to earth is much smaller compared to sun's distance to earth. இந்த மாதிரி இருந்தாலும் சன்னோட புல் ஆன் எர்த் வந்து கிரேட்டர் தேன் மூன்ஸ் புல் ஆன் எர்த். ஸோ இது வந்து நிறைய கால்குலேஷன்ல பார்ப்போம். However, the tidal effect of the moon's pull is greater than the tidal effect of sun. Why? அப்படி இருந்தாலும் டைடல் எஃபெக்ட் ஆஃப் மூன்ஸ் புல், மூனோட அட்ராக்ஷன்னால கிடைக்கிற டைடல் எஃபெக்ட் வந்து சன்னோட அட்ராக்ஷன்னால கிடைக்கிற டைடல் எஃபெக்டை விட ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்? எர்த் இஸ் ஹியர். எர்த்தை சுற்றியும் மூன் வந்து ஒரு சர்க்குலர் ஆர்பிட்டில் அதை ரிவால்வ் பண்ணுது. எர்த்து வந்து சன்னை ஒரு சர்க்குலர் ஆர்பிட்டில் ரிவால்வ் பண்ணிகிட்டே இருக்கு. எர்த் டு சன் டிஸ்டன்ஸ் வந்து மச் கிரேட்டர் கம்பேர் டு எர்த் டு மூன் டிஸ்டன்ஸ். இந்த மாதிரி இருந்தாலும் சன்னோட சைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால, சன்னோட மாஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால சன்னோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆன் எர்த் வந்து மச் கிரேட்டர் தேன் மூனோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆன் எர்த். ஆனால் டைடல் புல்லுன்னு வர்றபோது மூனோட எஃபெக்ட் டு காஸ் தி சீ வாட்டர் டு ரைஸ் அப்வார்டு வந்து மோர் தேன் த புல் ஆர் அப்வார்டு ரைஸ் காஸ்டு பை சன். எதனாலனா tidal effect is inversely proportional to cube of the distance between earth and the attracting object, moon or sun. That is 1 by d cubed க்கு proportional tidal effect இருக்கும். So 1 by d cubedங்கிறதுனால சன்னோட distance 1 by d cubed calculate பண்ணா much smaller ஆயிரும் than the 1 by
d cubed of moon. அதனால தான் மூனோட tidal effect is more than sun's tidal effect. Tidal attraction depends inversely upon the cube of the distance, whereas gravitational attraction depends inversely upon the square of the distance. Tidal attraction வந்து inversely proportional to cube of the distance. ஆனா gravitational attraction வந்து depends inversely upon the square of the distance. அதனால distance அதிகமாகிற போது cube of distance வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிக்ரீஸ் ஆகும் தேன் தி ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ். அதனால தான் சன்னோட டைடல் எஃபெக்ட் வந்து ரொம்ப குறைவாயிருது. பிகாஸ் ரெண்டு டிஸ்டன்சஸோட இன்வர்ஸ் கியூப் பார்த்தோம்னா அதிகமான வேல்யூ இருக்கிற இன்வர்ஸ் கியூப் வந்து ஃபாஸ்ட்டாக டிக்ரீஸ் ஆகும். அதுவே இன்வர்ஸ் ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ் பார்க்குற போது அதிகமான வேல்யூ இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து இன்வர்ஸ் ஸ்கொயர் எடுக்கிற போது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக டிக்ரீஸ் ஆகாது. அதனால தான் டைடல் அட்ராக்ஷன் வர்றபோது சன்னோட எஃபெக்ட் ரொம்ப குறைவாக இருக்கும் கம்பேர் டு மூனோட எஃபெக்ட். அதுவே கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் வர்றபோது சன்னோட எஃபெக்ட் வந்து லார்ஜர் தேன் மூனோட எஃபெக்ட். டைடல் எஃபெக்ட் ஆஃப் மூன்ஸ் புல் இஸ் கிரேட்டர் தேன் தட் ஆஃப் தி சன் as inverse cube of sun's distance is very small. சன்னோட டிஸ்டன்ஸோட இன்வர்ஸ் கியூப் வந்து வெரி வெரி ஸ்மால் கம்பேர் டு தி இன்வர்ஸ் கியூப் ஆஃப் மூன்ஸ் டிஸ்டன்ஸ். மூனோட டிஸ்டன்ஸோட இன்வர்ஸ் கியூபோட கம்பேர் பண்ணா சன்னோட டிஸ்டன்ஸோட இன்வர்ஸ் கியூப் வெரி வெரி ஸ்மால். அதனால தான் டைடல் எஃபெக்ட் வந்து மூன்ஸ் புல்லுனாலும் அதிகம் நடக்கும் தேன் சன்ஸ் புல். Tidal pull proportional to 1 by d cubed. Here, as d increases, tidal pull decreases at a faster rate. Moon's attraction of ocean water is more than that of sun's. So, in the schematic diagram la clear பார்க்கலாம். Ocean water more attracted by moon than sun. Courtesy courses.lumenlearning.com. ஸோ இந்த வெப்சைட்ல இருந்து இந்த பிக்சரை நான் எடுத்திருக்கேன் டு கிளாரிஃபை தி டைடல் எஃபெக்ட். டைடு ஜெனரேட்டிங் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் ஆஃப் மூன் ஆர் சன் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் எர்த் டு மூன் ஆர் சன் கியூப்டு. திஸ் ரேஷியோ ஃபார் மூன் இஸ் லார்ஜர் தேன் தட் ஃபார் சன். தட் இஸ் ஒய் டைடல் எஃபெக்ட் ஆஃப் மூன் இஸ் மோர் தேன் தட் ஆஃப் சன். Thanks for watching. Please subscribe and get more videos to crack the NEET examination.